தேர்தல் இப்போ நிற்பீங்களான்னு கேட்குறாங்க எங்களை பார்லிமெண்ட் தேர்தலில் இப்போன்னு சொல்லிடுறேன். நம்ம நின்னாகணும்ல. அது பரிச்சாத்தமாக அந்த தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு தொகுதியில் நிற்போம் என்று முடிவெடுக்கப்பட்டது. அது எந்த தொகுதி என்று சொன்னால் ராமநாதன் தொகுதி. அந்த ராமநாதன் தொகுதியில் நீங்களே இருக்க வேண்டும் என்னை பணித்தார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன், என்ன 2 வருஷம் இருக்குது, எதுக்கு வேறு யாராவது நிப்பாட்ட சொல்லலாம்னு நான் சொன்னேன். இல்லை நீங்களே இருக்குன்னு சொல்லி 2ஆம் கட்ட தலைவர்லாம் சொன்னதன் அடிப்படையில் நான் நின்றேன். ஆனா ரெட்டைலைக்கு எதிராக நின்னுட்டீங்க. நீங்க ரெட்டைலை போராடுவதான்னு சமூகம் கேட்கறது இல்ல. அதாவது எனக்கு ரெட்டைலை சின்னத்துக்கு பல வழக்கில் தற்காலிகமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு வழங்கப்பட்டது. தற்காலிகமாக ஜட்ஜ்மெண்ட்லேயே தற்காலிகமாக வழங்கப்பட்டது. அப்போ அவர்கிட்ட அந்த ரெட்டலை சின்னம் இருக்குது. நாங்கள் எங்களுடைய வலிமையை தொண்டருடைய எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள், பொதுமக்கள் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார்கள் நிரூபிப்பதற்கு ஒரு தொகுதியை பரிச்சாத்தனமாக அன்றைக்கு எடுத்தோம். நான் நின்றேன். எத்தனை பன்னீர்செல்வத்தை கூட்டு கொண்டு நாமினேஷன் போட வச்சாங்க. மறந்தே போச்சு. 12 13 ஓ பன்னீர்செல்வமே எடுக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கிறாங்க, உசிலம்பட்டில் இருக்கிறாங்க, தர்மபுரியில் இருக்க, கிருஷ்ணகிரியில் இருக்கிறாங்க. அதே மீறி போட்டாங்க உங்களுக்கு. எதுக்கு 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 இந்த கட்சியில் எல்லா யுக்தியும் கடைபிடிக்கிறது தானே அரசியல். உங்களுக்கு தெரியாது. அது ரைட்டு. என்னாச்சு? அதுல என்னாச்சு? என்னை தோற்கடிப்பதற்கு முழு முயற்சி செய்த அவருடைய டெபாசிட் தான் போச்சு. நான் பதிவான வாக்குகள் 14 லட்சம் ஓட்டிருக்காங்க. 10 லட்சம் வாக்கு தான் பதிவாச்சு. பதிவான 10 லட்சம் வாக்குகளில் 3,42,000 வாக்குகள் 33% வாக்கு நான் பெற்றிருக்கிறேன். ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் ஜெயிச்சது வடநாட்டை ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அடுத்த சுயேட்சை வேட்பாளர் பன்னீர்செல்வத்தின் நிலைமை பாருங்க. அடுத்த சுயேட்சை வேட்பாளர் பன்னீர்செல்வம் சுயேட்சை சின்னத்தில் 22வது சின்னம் கணக்கு பார்த்தா தேசிய அளவில் நீங்க தான் 2வது பெர்சன்டேஜ். ஆமா. அதே 33% வாங்கியிருக்கிறேன். அப்போ மக்களும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார்கள், தொண்டர்களும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார்கள். இரட்டை சின்னத்தில் அவர்கள் நின்றாலும் அங்கு ஜாமீன் தொகை பறிபோகிறது சூழ்நிலைதான் அவருக்கு தீர்ப்பாக கிடைத்தது.